Now we are going to for budgetary control. What are the budgetary control அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட் நீங்க போட்டீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய டூல் தான் இது budgetary control. Budgetary control என்பது systematic process தான் where management uses budgetary prepared beginning and accounting of the period to compare and analyze the actual results with the end result இல்லையா. ஆக்சுவலா நீங்க போட்டிருப்பீங்க 50,000 ஆனா நடந்தது என்னதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். அப்ப பட்ஜெட் போட்டது 50,000 நீங்க போட்டீங்க ஆனா அந்த ரெண்டு ரிசல்ட் வந்து 55,000 கூட இருக்கலாம். இப்போ டிஃபரெண்ட் இருக்கும். ஆமா தானேங்க. அப்ப அதான் சொல்றாங்க பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இட் இஸ் அப்ளைட் டு சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் கண்ட்ரோல் பை விச் ஆல் ஆபரேஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஃபோர்காஸ்ட் பாசிபிள் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். நீங்க நினைச்ச ஒரு ஃபோர்காஸ்ட் போட்டு வச்சிருப்ப அது ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கு டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். அப்ப அதான் சொல்றான். அப்ப அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்றது வந்து இந்த பிளானிங் டு அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பாலிசி ஃபார்முலேஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். அப்ப பிளானிங் கோஆர்டினேஷன் கண்ட்ரோல் இது 3 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு ஒப்புமை இருக்குது. என்னங்க பட்ஜெட்டரி கண்ட்ரோல் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் கிட்டத்தட்ட பட்ஜெட்டிங் ஒரே மாதிரி தாங்க சார். ஆனாலும் சில நன்மைகள் இருக்குது தீமைகளும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா நான் சமக்குள்ள போயிடலாம். It is a system of accounting where predetermined costs are used for analysis of variance and control of their entire organizations. ப்ரீடிட்டர்மெண்ட் காஸ்ட் முன்னாலே சொல்லிடுவீங்க 10,000 ரூபாய் அப்படின்றது ஒரு ப்ரீடிட்டர்மெண்ட் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஆக்சுவலா என்ன செய்யும் நடக்கிறது வேற. இங்கேயும் அதே தான். இட் இஸ் பிளானிங் எக்ஸசைஸ் மேட் பை த மேனேஜ்மெண்ட் இஸ் செட்டிங் எ பட்ஜெட் ஃபார் ஃபோர்த்கமிங் பீரியட் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் ஆக்சுவல் வித் பட்ஜெட்டட் ஃபிகர். இதுதான் வந்து கண்ட்ரோல். நான் ஒரிஜினல் ஒன்று போட்டுருவேன் அதுக்கு இதுக்குள்ள டிஃபரெண்ட் தான் கண்ட்ரோல் ஆகும். இட் மே பி எக்ஸ்பிரஸ்ட் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் அண்ட் மானிட்டரி. பட் இது ஒன்லி என்னதான் மானிட்டரி. ஏன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து நம்ம குவான்டிடேட்டிவ்ஸ் இருக்கும். எவ்வளவு குவான்டிட்டி நான் லேபர் ஹவர்ஸ்க்கு சொல்லுவேன், இல்லை எவ்வளவு குவான்டிட்டி நான் 10,000 குவான்டிட்டி சொல்லலாம், ஆனால் 9,000 குவான்டிட்டி ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க குவான்டிட்டியும் இதில் கொண்டு வரலாம் இதுல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல. பட் இங்க என்னதான் கொண்டு வர முடியும்? இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஒன்லி இன் இட் இஸ் அசர்டைன்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட். ஏன் சார்னா இது வந்து கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட் காஸ்ட் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றது. பட் இட் இஸ் கன்சர்ன் வித் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த கன்சர்ன்ஸ். இந்த பட்ஜெட் போடுறது என்னன்னா ப்ராஃபிட்டுக்காக நம்ம போனோம், அது ரொம்ப முக்கியம். இது வந்து எந்த ஒரு பொருளுக்காகவோ எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்காக போட மாட்டோம். மேக்ஸிமம் என்ன செய்வோம் நம்ம கண்டிப்பா இட் எம்பசைசஸ் ஆன் வாட் ஷுட் பி த காஸ்ட். இது என்னன்னா எதான் முக்கியப்படுதுன்னா காஸ்ட் எவ்வளவு. ஏன்னா காஸ்ட் மேஜர் கான்செப்ட் எதுங்க வார்த்தையை பாருங்க ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான் சொல்றோம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா காஸ்டிங் சம்பந்தப்பட்டது அந்த பொருளோட விலையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு தான் முக்கியமான விஷயமே தவிர இட் எம்பசைஸ் த லெவல் ஆஃப் காஸ்ட் நாட் டு பி எக்ஸீடட். என்னங்க இந்த காஸ்ட் வந்து தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து எவ்வளவு காஸ்ட் நிர்ணயிக்கக்கூடியது. இட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், இட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபினான்சியல் யூஸ் ஆகுது, இது வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் யூஸ்வலி லிமிடெட் டு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி. பட்ஜெட் ஆர் யூஸ்டு பை ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட். அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன். என்னங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். The advantages of budgetary control may be summarized as follows. Budgetary control facilitates reduction of cost. Top management uses budgetary control in planning and formation of policies. Budget control facilitates effective coordinations, profit maximizations, and different budget controls on continuous basis. Budgetary control facilitates adoption of standard costing. புரியுதுங்களா?